இருக்காருன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா? இல்லை அது அவர் இஷ்டம் தான், நம்ம அவர் ஒன்றும் சொல்லல. விஜய் அரசியல் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற வந்தால் நல்லது தான். நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு என்னென்ன காரணம்? விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு என்ன இது? இல்லை அவர் மேலே ஒரு நம்பிக்கை, அதாவது இப்போ இருக்கிறவங்கள காத்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். அங்கே அதிமுக திமுக பெரும்பான்மை மக்கள் ஒரு கட்சி ஒரு பெருசாலாம் வளர்த்துருப்பாங்க, அதையும் தாண்டி வந்து எப்படி எப்படி போட முடியும்னு நம்புறீங்கன்னா என்ன காரணம்? இல்லை காரணம் நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும். சரி, அதனால் அதை எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த மாற்றத்திற்கான தலைவராக விஜய் இருப்பாராண்ணா? நீங்கள் எந்த ஊருண்ணா? நாங்கள் தேனி. அந்த பேருங்கண்ணா? பால்பாண்டி. 1 நினைக்கல ப்ரோ, வரட்டும். யார் ஃபேன்? நான் அஜித் ஃபேன். அதனால வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து என்னடா நம்ம தலைவர் வர முடியல, விஜய் இல்லை அப்படிலாம் இல்லை, வராதே நல்லது. என்ன காரணம் இருக்கு? அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, நம்ம பாட்டுக்கு நம்ம பிடிக்கும். யார் ஃபேன்? வந்து எல்லா ஹீரோஸோட படம் நல்ல படத்துக்கு ஃபேன். நல்ல படத்துக்கு ஃபேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 200-300 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் அதை விட்டுட்டு மக்கள் பணிக்காக வர்றது எடுத்துப்பாங்க. எனக்கு யார் ஃபேன் இல்லைன்னா நீங்கள் பொதுவாக பேசுகிறாங்க. இட்ஸ் குட். அது அவங்களோட ஒப்பீனியன். அவங்க வந்து நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது தான். எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து இந்த நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து இது அந்த மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தணுங்கிறாங்க. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க, அது ஓகேயா இருக்குது. அது மாதிரி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் குட். ஒரு தடவை வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கொடுக்கலாம். இல்லை இருந்தாலும் வந்து இந்த அரசியல் பண்ணால் இன்னும் மக்களை ரொம்ப நல்லது பண்ணலாம்ல. அஜித் ரொம்ப நல்லது பண்ணுற ஆள் தானே? ஆமாம், அஜித் நல்லது பண்ணுற ஆள் தான். அவருக்கு பிடிச்சது அவர் பண்ணிட்டு இருக்காரு, அது அவர் பண்ணட்டும். இருந்தாலும் இப்போ நீங்களும் அவர் ரசிகராக இருக்கு. ஆமாம், இப்போ அவர் நினைச்சாருன்னா பெரிய முதலமைச்சராக வந்து உங்களுக்கு நல்லது சேர்ந்து பண்ணலாம்ல. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், அதை போய் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அவர் விருப்பப்பட்டு வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஜெயிச்சக்கப்புறம் சொல்லலாம். நீங்கள் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? அது விஜயோட அறிவிப்பை பொறுத்து சொல்லலாம். ஒருவேளை வந்து அஜித் ஃபேனால விஜய்க்கு போட மாட்டான். விஜயோட அறிவிப்பு நல்லா இருந்தால் போடலாம். நல்லா தான் போடலாம். இப்படி மக்கள்கிட்ட கருத்து கேட்குறோம், எப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. என்ன சொல்லுதுன்னு தெரியலன்னு இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கும். நான் தான் நல்லா தான் இருக்கும். எந்த ஊர்னா நீங்கள்? திருவண்ணாமலை பக்கம். சரி, என்ன காரணம் வந்தால் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு? எல்லாரும் பண்ணுறதை விட வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்றத்திற்கான தலைவராக வருவார்னு எதிர்பார்க்குறோம். சரி, வந்தால் நல்லாயிருக்கும். நான் தான் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்காண்ணா? சரி, இல்லை வேறு எதுவும் காரணம் இல்லை. நீங்கள் விஜயத்துலேருந்து வந்திருக்காரு, அதனால் வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். சரி, இப்போ இந்த போராட்டத்துக்குலாம் வந்திருந்தார் பார்த்தீங்களா? நான் நேற்று வந்து பயங்கரமாக சென்னையில் பெரிய போராட்டம் நடத்திருந்தார். ஆமாம். இப்போ விஜய் வந்து முதல்வர் 2026 வந்துட்டார், எப்படி இருக்கணும்? அந்த நல்லாயிருக்கும். இருந்தாலும் போராட்டம்லாம் தவிர்த்துலாம். சரி, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். மாற்றி வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, அவங்க பண்ணுறத விட இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் பார்த்துட்டோம் பண்ணதா. சரி, புதால் வந்தால் வேறு எதுவும் புதுசாக பண்ணுறாங்களான்னு பண்ணுறது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக 2026 முதல்வர் வந்துட்டு எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்கிற கருத்து தான், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன் நீங்கள் எந்த ஊர் விடுத? நாங்கள் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதி ஓட்டோட பின்புலம் இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது இந்த ஆளுங்க இருக்காங்க, அதையும் தாண்டி விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்கன்னா என்ன காரணம்? எல்லாமே அதான் மாற்றம் வந்தால் தான் எதுவுமே தெரியும். சரி, நீங்கள் வந்து விஜய் ஒரு ஜாதிக்குள்ள அடைச்சி பார்க்குறீங்களா, இல்லை ஜாதியற்ற ஒரு தலைவராக பார்க்குறீங்களா? எல்லாருமே தலைவர் நம்ம தனி எதுவும் ஜாதியே வேணான்னு தான் நினைக்கிறேன். ஜாதி வேணாம்னு நினைக்கிறீங்க. அது நீங்கள் திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த மாதிரி விஜய் வந்து இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வேலை ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வந்து அரசியல்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொன்னாங்க. நேற்று வந்து போராட்டத்துக்கு வந்துட்டார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? விஜய் வீட்டுக்குள்ளே வெளில வந்தாருன்னா அவரோட இதெல்லாம் அவருக்கு பின்னாடி நிறைய கூட்டம் வரும், நிறைய டிராஃபிக் ஆகும், இந்த கூட்ட நெரிசல் வரும், நிறைய பிரச்சனைலாம் ஆர்சிபியில் நிறைய கூட்டம் வந்து இறந்தாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வர முடியாது. நீ யார் ஃபேன் இருந்த? நான் அஜித் ஃபேனு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஜித் ஃபேனா? விஜய் வந்து அவர் வந்து எந்த ஒரு இது பண்ணணும் அது பண்ணணும் வரல, மக்களுக்கு நல்லா செய்யணும். சரி, இலவசம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு ஒரு அரசியல் வேலை வச்சு ஒரு அரசாங்க வேலை அது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காரு. நீங்கள் எந்த ஊர்? விழுப்புரம். ஆனால் அஜித் ரசிகர்கள்லாம் இந்த தடவை வந்து கண்டிப்பாக திமுகக்கு ஆதரவு பண்ணுவாங்க, விஜயை அப்படிலாம் கிடையாது. யாருக்கு எந்த கட்சி பிடிச்சிக்கிட்டோ அவங்க அந்த கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. அஜித் ரசிகர் எல்லாம் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
வர்றது நல்லது. சரி நிறைய பேரும் வந்து என்ன செய்யறாங்க, இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். சரி. ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதாண்ணா? இருக்கு. சப்போர்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த நம்ம மதுரை தேனி நம்ம இந்த ஊர் ஆளுங்க எல்லாமே அவங்கவுங்க ஆளுங்க நின்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்க நின்னா போடுற ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க அப்படி போடுறோம் அப்படின்னு. அதையும் தாண்டி ஏன் விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு வந்து ஒரு அந்த இளவட்டங்கள் பூரா ஒரு சப்போர்ட் அது அதிகமாக இருக்குது. இல்லை ஆனால் அந்த கடைசி நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இலவசங்களை கொடுத்து நம்மளை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. கண்டிப்பா. அது அந்த எந்த கட்சின்லாம் நான் சொல்ல வரல. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் யார் பெரும்பான்மையாக என்ன ஆளுங்க இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அங்கே போய் ஒரு காசை கொடுத்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை காசு கொடுத்து உங்களை மாற்ற வாய்ப்பு இருக்காண்ணா? அப்ப காசு கொடுத்து மாத்திரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் சுதாரிச்சிட்டாங்க. எல்லா பக்கம் வாங்கிட்டு நம்மள எது தோணுதோ அதை செஞ்சுட்டு போவோம். அவ்வளோதானே. என்ன சரி நன்றி. நான் குடும்பமே ஒரு முடிவாக இருக்குங்க போல. அஜித் ஃபேன்ஸ்லாம் 75% விஜய்க்கு தான் போடுவாங்க. விஜய்க்கு தான் போடுவாங்க. இந்த விஜயை ஆதரிக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித்தை தூக்கி பேசி விஜயை ஒரு மாதிரி தாக்கி பேசுறாங்க. எப்படின்னா அஜித் எல்லாம் இப்படி நல்லது பண்றாரு, அதாவது திமுக ஆதரவாளர்கள். அஜித் நல்லது பண்றாரு தான். இல்ல ஓட்டுக்காக அதாவது விஜய் நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி விஜய் அஜித் மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாது அப்படின்னு இப்ப பேசுறாங்க. அஜித் மாதிரி விஜய் இருக்க முடியாது, அஜித் மாதிரி டிஎம்கே எந்த கட்சி, அஜித் மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஆனா அவரு வேற, விஜய் வேற, அவரு வேற. அது ஒரு காரணமா வந்து எல்லாரும் வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் திமுக ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன் போடலாம்? ஏன்னா அவங்க கட்சி சார்ந்தது, அவங்க ஃபேமிலியில அஜித் ஃபேன்ஸோட ஃபேமிலியில திமுக இருந்தா அவங்க ஃபேமிலியில அவங்களோட பிள்ளையோ அவங்க அஜித் இருந்தா திமுக கட்சியோட அவங்க அப்பா இருந்தா அவங்க அப்பா மூலியமா இவருக்கு திமுக கட்சிக்கு ஓட்ட போட வாய்ப்பு இருக்கு. சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு விஜய் எப்படி அஜித் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெளிவா இருக்கணுங்க விஜய்க்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அஜித் ஃபேனு நீ வந்து எப்படி பாக்குற? விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பத்தி எப்படி பாக்குற? அவர் அரசியல் வந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு. ஆனா பிடிக்கிறது வந்து அஜித் தான் பிடிக்கும். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் விஜய் அரசியலுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கள் ஃபேன்ஸ் கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா விஜய்க்கு. நீங்கள் எந்த ஊர் தம்பி? திருவண்ணாமலைண்ணா. திருவண்ணாமலை. அஜித் ஃபேனா உங்கள்கிட்ட விஜய்கிட்ட பிடிச்சது என்ன? அவருக்கு வந்து இந்த லவ் இது பண்ணுவார்ல, லவ் பற்றி படம் பற்றி நடிக்கிறது, அது பிடிக்கும் எனக்கு. சரி அவ்வளோ. இப்போ நீங்கள் உங்கள் ரசிகர்லாம் இருக்கீங்களா? அவர் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம தலை அஜித் வரல அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் உங்களுக்கு இருக்குதா? இதுதான். உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தளபதிக்கு. என்ன காரணம்? நம்மளோட ஃப்ரெண்டு. சரி. சின்ன வயசுலேருந்தே ஆர்வமாக தளபதி நம்மளோட ஃபேன். சரி. ஏன் வந்து உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்? சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். என்ன ஏதாவது காரணம் இருக்குதா? காரணம் இல்லை, ரொம்ப பிடிக்கும். விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? டான்ஸா, ஃபைட்லாம் இல்லை, பேச்சு திறமைகள் ரொம்ப பிடிக்கும். சரி. அதான் பேச்சு திறமைகள்